வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலமே ஒரு மியான்மரிலிருந்து வந்த அகதிகள் படகு கொண்டு கரையை ஒதுங்கியிருக்கு. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோ காட்டுவோம்னு வந்துக்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடற்கரையில் நிறைய தொழிற்சது கொண்டு இருக்க நான் முள்ளிவாய்க்கால் மேற்கு வளமாதி கடற்கரை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் அவனாச்சி விளையாடுகிறேன். நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழிற்சது கொண்டு இருக்க விடிய போட்டுகள் கடலுக்கு போனது போய்விறக்க இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நிறைய எங்களையாக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கோம். ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிற நிலையாக்குறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரர்கள் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோக்கு முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிச்சினாங்க. மீன்பிடி திணைக்களம், போலீஸ், கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்கூடிய அறிவிச்ச இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்துனாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது. ஆனால் அவங்கள கீழே கரை இறக்குறதுக்கு அவங்க கேட்டு கொண்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்களோட அனுமதி கிடைச்சுன்னா நாங்கள் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குடிக்கல சின்ன பிள்ளை எல்லாம் குடிச்சு சாப்பிடு, பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். அவங்க மொழி 10 நேய் வந்து ஆகி வந்த மொழி தெரியா யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். அவங்க வந்தாலும் ஒரு மொழி தெரியும். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்.